ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் 3 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதல் இரவு வான் பூங்கா தொடங்கப்பட்டது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொல்லிமலையில் தான் அதை பண்ணியிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டது எப்போன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2018 9ஆம் மாதத்தில் 23ஆம் தேதி அன்று தான் தொடங்கப்பட்டிருக்காங்க. 2025-26ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான இபிஎஃப் வட்டி விகிதம் எவ்வளோ சதவீதம் நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோனா 8.25% தான். சமீபத்தில் யூரோனியம் விநியோகத்தில் ஒத்துழைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவுடன் எந்த நாடு கையொப்பமிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கனடா தான். பாரத் மின்சார உச்சி மாநாடு 2026 நடைபெற உள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த இடம் எங்கன்னு பார்த்தோமா புதுடெல்லி தான். F-15 ரக போர் விமானம் எந்த நாட்டு உடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதோடது தான். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தொடங்கப்பட்டது எப்பன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1981 தான். ஹிஸ்புல்லா அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லெபனான் அப்படிங்கிற நாட்டோடது சேர்ந்த அமைப்பு தான். மெரிடா ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிறிஸ்டினா பக்ஷா அப்படிங்கிறவங்க தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.